ஃபர்ஸ்ட் வந்து பண்ணது ராவணன். ஓகே. ஸ்ரீனி சார் தான் கூட்டிட்டு போனார். ஸோ ராவணன்ல வந்து ஒரு இது இருக்கு, இந்த காளிங்கத்து பரணின்னு ஒரு சாங் இருக்கு, ஆமா பிஜிஎம். ஆமா ஆமா. அதோட ஹிந்தி வெர்ஷன்ஸ் அதுலலாம் வந்து Okay. பண்ணிருப்போம். நிறைய எல்லாரோடையும் சேர்ந்து தான். பட் அதுக்கப்புறம் நிறைய தொடர்ந்து இந்த எந்திரன், கோச்சடையான் வரைக்கும் ஆக்சுவலி கடல் இந்த ஏலே கீச்சனால வாலே கொண்டாலே அதெல்லாம் என்னோட அது உங்க வயசு. Nice, nice. ரஹ்மான் சருக்கே தெரியுமான்னு தெரியாது, ஏன்னா அவர் இல்ல அந்த செஷன்ல. பட் Okay. ரெக்கார்ட் பண்ணி எடுத்துட்டோம். ஃபைனலி வந்து கேட்கும்போது வாவ் நம்ம வாய்ஸ் கேக்குது அப்படின்னு ஒரு ரஹ்மான் சாரோட மியூசிக்ல நம்ம வாய்ஸ் Exactly. கேக்குது அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு சின்ன பிரேக் அது மாதிரி எதுவும்? ஆமா, நான் எம்பிஏ பண்ண போயிட்டேன். ஏன்னா அப்ப அந்த டைம்ல காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு இருந்தேன். இந்த வேலையெல்லாம் போறாது அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறதுக்கு வந்து ஃபோர்ஸ் பண்ணி ஒரு மாதிரி வீட்டுல. ஏன்னா நாங்க வந்து பெருசா we don't come from any kind of generational wealth or எதுவும் கிடையாது. ஸோ இந்த ஒரு கட்டாயம் இருந்தது. கட்டாயம் கண்டிப்பா இருந்துச்சு. அண்ட் ஒரு நல்ல காலேஜ்ல எம்பிஏ கிடைச்சிச்சு. ஸோ Okay, அதனால nice. எம்பிஏ பண்ண போனேன். பட் நான் என்னன்னா அதுக்கு முன்னாடில இருந்தே சாங்ஸ் கம்போஸ் பண்றது வந்து பண்ணிட்டே தான் இருந்தேன். ஸோ எனக்கு அப்பல இருந்தே இந்த சூப்பர் சுப்புலாம் தெரியும். அவர் இப்பதான் பேரு சூப்பர் சுப்பு, அப்போ சுப்பு என் ஃப்ரெண்டு சுப்பு. ஓகே. ஸோ நாங்க அந்த டைம்ல இருந்தே சாங்ஸ்லாம் நிறைய பண்ணிட்டு இருப்போம். ஸோ ஒரு மாதிரி அந்த ஜேர்னி வந்து போயிட்டே தான் இருந்துச்சு.